போனது தெரியாது, கொண்டு போய் கொடுக்க மட்டும்தான் தெரியும் அந்த ஜர்னியில். பட் அந்த கொண்டு போய் கொடுக்க ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் சின்சியாரிட்டியோட ஒரு மணி நிற்க சொன்னால் நிற்பேன், 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவேன். சின்சியராக அந்த டிக்கெட் கொடுத்தனால அந்த கிளைண்ட் எல்லாருமே அதில் ஒரு கிளைண்ட் சிவகுமார்னு ஒருத்தர் பான் ஆஃப்ரிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வச்சிருந்தாரு. அவர் சொன்னால் நீயே வாங்கிட்டு வந்து கொடுத்து தம்பி, நீயே இதை பண்ண கூட ஒரு ஸ்ட்ரைக்கிங் கொடுக்குறாரு. அதுல இருந்து சேர்த்து வச்சு 5000 ரூபா கையில் இருந்துச்சு. என்றைக்குமே 500 ரூபா சம்பாதிக்கும் போது செலவு பண்ண போகிறாங்க, சேர்த்து வைக்க தான் போகிறாங்க. இன்னைக்கு 500 கோடி சம்பாதிக்கும் போது செலவு பண்ண போகிறாங்க, சேர்த்து வைக்க மட்டும் தான் போகிறாங்க. அந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ இருக்கிற சக்ஸஸை கொடுத்துச்சு. அங்கிருந்து அப்படியே ஒரு ஜர்னி டிக்கெட் போட ஆரம்பிக்கிறேன். அந்த சின்சியரோட டிக்கெட் போட்டு அந்த டெலிவரி இந்த ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர், அடுத்த வருஷமே 1 கோடி ரூபா டர்ன் ஓவர். 19 வயசுலேருந்து சின்சியர் சிட்டிசன் வித் திஸ் டேக்ஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லேபிள். அங்கிருந்து அப்படியே ஆரம்பித்த கடை. பேங்க்கு சிண்டிகேட் பேங்க் ஒரு பேங்க்கு 10 லட்ச ரூபா கடன் கேட்டு போகிறேன், உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கேருந்து ஒரு மேனேஜரை கன்வீனியன்ஸ் பண்ணுறேன், உண்மையை சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன். அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட லைஃப் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு 3 வருஷம் ட்ராவல் ஏஜென்சி பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேயே 3 வருஷத்துல ஒரு 25 கோடி டர்ன் பண்ணுறோம். 22 வயசு இருக்கிறதுல பயங்கரமான இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பீக்கில் பண்ணுறோம். லேட் நைட் வருது. பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே டிஜிட்டல் மாறுது.